வணக்கம் நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். அதாவது சாதனையாளர்கள். இந்திய திரைப்படத்துறையில் சாதனை படைத்த மனிதர்களை பற்றி ஒரு குறிப்பு தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஸோ இது யாரை பற்றி அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சி இந்திய சினிமா துறையில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்தவர்களாக இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற சாதனையாளர்களை பற்றியது. ஸோ முதல்ல தாதா சாஹேப் பால்கே அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இவர் பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படுறாரு. இவரோட ஒரிஜினல் பேர் துண்டிராஜ் கோவிந்த் பால்கே. இவரை எல்லாருமே தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு பிரபலமாக அழைக்கிறாங்க. இவரை ஏன் இந்திய சினிமாவின் தந்தைன்னு அழைக்கிறாங்கன்னா, இவர் தான் இந்திய சினிமாவின் முதல் திரைப்படத்தை 1913ஆம் ஆண்டு எடுக்கிறாரு. ஸோ இவர் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர். ஸோ இவர் எடுத்த முதல் திரைப்படம் ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற திரைப்படம் தான். அதையொட்டி பல படங்களை இவர் எடுத்திருக்காரு. முழுநீள திரைப்படங்கள் மற்றும் குறும்படங்கள். இவரோட சாதனையை அங்கீகரிக்கும் விதமாகவும், அதே மாதிரி இவரை போல திரைத்துறையில் சாதித்தவர்களையும் அங்கீகரிப்பதற்காக 1969ஆம் ஆண்டு முதல் இந்திய அரசாங்கம் திரைத்துறையில் நல்ல ஒரு சாதனை படைத்தவங்களுக்கு விருதுகளை வழங்கிட்டு வராங்க. அப்படி தாதா சாஹேப் பால்கே விருதை முதல்ல வாங்கின ஒரு நபரை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட பேர் தேவிகா ராணி சௌத்ரி. ஸோ இவங்களை எல்லாரும் தேவிகா ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்திய சினிமாவின் முதல் பெண்மணி அப்படின்னும் கௌரவமாக அங்கீகரிக்கிறாங்க. இவங்களோட பின்புலத்தை பார்த்தோன்னா 1908ஆம் ஆண்டு விசாகப்பட்டினத்தில் ஒரு பெங்காலி குடும்பத்தில் பிறக்கிறாங்க. இவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்தவங்களாகவும் பல துறைகளில் சிறந்தவர்களாகவும் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக இவர்களுடைய உறவினர் பார்த்திங்கன்னா நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இவங்களோட வாழ்க்கை குறிப்பை பற்றி சொல்லணும்னா, இவங்க 9 வயதிலே லண்டனுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. இவங்க லண்டனில் தன்னுடைய பள்ளி கல்வியை முடித்த பிறகு ட்ராமா ஆர்ட் படிக்கிறாங்க, இசை படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆர்கிடெக்சர், டெக்ஸ்டைல் மற்றும் டிசைன் படிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமா அவங்க 1928 ஹிமான்ஷு ராய் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் மேக்கரை மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் பின்னால் இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவர் ஒரு படத்தை தயாரிக்கிறாரு. அந்த படத்தோட பேர் த்ரோ ஆஃப் டைஸ். ஸோ இந்த படத்தில் அவங்களும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஜெர்மனுக்கு போய் அங்கே ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு கோர்ஸ் ஒன்று படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஆக்டிங் கோர்ஸும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகத்தை போடுறாங்க. அது அந்த நாடுகளில் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் நல்ல ஒரு அங்கீகாரம் பெறுது. த்ரோ ஆஃப் டைஸ்ன்ற இவங்க 2 பேரும் வேலை செஞ்ச திரைப்படம் வெளியானதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா 1933 கர்மா அப்படிங்கிற திரைப்படத்தை ஹிமான்ஷு ராய் தயாரிக்கிறாரு. அந்த படத்தில் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு லிப்லாக் சீன் இருக்குது. ஸோ இதுதான் இந்திய சினிமாவில் லாங்கஸ்ட் லிப்லாக் சீன் அப்படின்னு ரெக்கார்டை பல வருஷங்களாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு 4 நிமிடத்திற்கு இந்த படத்தில் ஒரு முத்தக்காட்சி இடம்பெறுது. இவங்க பல திரைப்படங்களில் நடிக்கிறாங்க. இந்த படம் வெளியானதுக்கப்புறமா அவங்க நிறைய அங்கீகாரம் பெறுறாங்க, புகழோடைய உச்சிக்கே செல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாம்பே டாக்கீஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை இவங்களுடைய கணவர் தொடங்குறாரு. அதில் நிறைய திரைப்படங்களை எடுக்கிறாங்க. அசோக் குமார்ன்ற நடிகரோடு இவங்க நடித்த படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. அதில் இவங்க பல படங்கள் இணைஞ்சு நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க இந்த பாம்பே டாக்கீஸ் நிறுவனத்தில் பல முக்கியமான நடிகர்கள் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா திலீப் குமார், லீலா சிட்னிஸ், மதுபாலா, ராஜ் கபூர், அசோக் குமார், மும்தாஸ் உள்ளிட்டோர். இவங்களோட கணவர் 1940ஆம் ஆண்டு இறந்து போயிடுறாரு. இவங்களோட பாம்பே டாக்கீஸ் நிறுவனத்தில் பெண் கதாபாத்திரங்களை மையமாக வச்சு நிறைய திரைப்படங்களில் இவங்க லீட் ரோலில் நடிக்கிறாங்க. இவங்களுக்கு பேரா அசோக் குமார்னு நடிகரோடு இவங்க நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்க தயாரிப்பு நிறுவனத்தில் வெளியான கிஸ்மத் அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக உருவாகுது. ஸோ இவங்களுக்கு ஒரு போதிய ஆதரவு இல்லாததுனால இவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து விலகிடுறாங்க.
அதாவது இவங்க வந்து சினிமா துறையை விட்டு விலகுனதுக்கான முக்கிய காரணமாக இவங்க குறிப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா, ஆர்டிஸ்டிக் வேல்யூஸ்க்கு வந்து இவங்களால வந்து சமரசம் செஞ்சுக்க முடியலை அப்படிங்கிறத காரணமாக முக்கியமான ஒரு காரணமாக வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. இவங்க ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ஓவியரான ஸ்வெட்டோஸ்லாவ் ரோரிச் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வந்து பெங்களூரில் வந்து செட்டில் ஆகிட்டு அங்கே தான் வந்து இவங்க வந்து பல வருஷமாக வந்து இருந்து இறுதியாக அவங்க 1994ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி இறந்து போயிடுறாங்க. ஸோ இவங்க தான் இந்திய சினிமாவுடைய முதல் தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கிய நபர். அது மட்டும் இல்லாமல் சோவியத் லேண்ட் நேரு அவார்டு அப்படிங்கிற விருதையும் இவங்க வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இதுதான் அன்பர்களே சாதனையாளர்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம். நன்றி.